Welcome to Neet Biology Tamil. நாங்க ஸ்வாதிங்க. இன்னைக்கு class 11 standard anatomy of flowering plantsல வந்து line by line explanation தமிழ்ல பார்க்கலாம். நீங்க first time நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். Okay. You can very easily see the structural similarities and variations in the external morphology of the living organisms. அதாவது living organismsல வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா நிறைய similarities ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதிலே வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா variation in the external morphology. External morphologyல நமக்கு நிறைய variations வந்து தெரியும். Both plants and animals. ஆர்கானிசம்ஸ்னா இந்த இடத்துல பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டையும் அவங்க மீன் பண்ணி சொல்கிறாங்க. ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அதாவது வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் சில ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இஃப் வி வேர் டு ஸ்டடி த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னா உடல் உள்ளமைப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல அதை பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆல்சோ ஃபைண்ட்ஸ் செவரல் சிமிலாரிட்டிஸ் அஸ் வெல் அஸ் டிஃப்ரென்சஸ். அதே மாதிரி நிறையா வந்து இருக்கும் அதே மாதிரி நிறையா வேற்றுமைகள் இருக்குன்னு சொல்றாங்க. This chapter introduce இந்த சாப்டர்ல என்ன படிக்க போறோம்னா you need to the internal structure and functional organization of higher plants. அதாவது உடல் உள்ளமைப்பையும் அதோட functional organizationம் higher plantsல நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ study of internal structure of plants is called anatomy. What is mean by anatomy அப்படின்னா study of internal structure அதாவது உடல் உள்ளமைப்பை வந்து படிக்கிறது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா anatomy அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ study of internal structure of plants is called anatomy. ஓகே, இப்போ plants have cells. Plants as the basic unit. Okay, cells are organized into tissues. இப்போ group of similar cells சேர்ந்து tissues வந்து form பண்ணுங்க. And in turn the tissues are organized into organs. ஆமாம், இப்போ cells எல்லாமே சேர்ந்து எது வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம், டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்படி டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இன் பிளான்ட்ஸ் ஷோ டிஃப்ரென்சஸ் இன் தேர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரே பிளான்ட்டில் உள்ள டிஃப்ரெண்ட்டான ஆர்கன் பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் உடல் உள்ளமைப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும்னு சொல்கிறாங்க. வித்தின் ஆஞ்சியோஸ்பெர்ம். ஆஞ்சியோஸ்பெர்ம்னா என்னப்பா, அதாவது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை தான் நம்ம ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் மோனோகாட் பிளான்ட்ஸ்லையும் சரி டைகாட் பிளான்ட்ஸ்லையும் சரி ஆல்சோ சீன் டு பி அனட்டமிக்கலி டிஃப்ரெண்ட். அனட்டமிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா மோனோகாட் அண்ட் டைகாட் பிளான்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ ஸோ அடாப்டேஷன் டு டைவர்ஸ் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்னா என்னப்பா, அதாவது சில டைம் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளான்ட்டினுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து மாறி இருக்கும். அதே மாதிரி சில டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வந்து மழை பெய்யலாம், அதுக்கேற்ற மாதிரி பிளான்ட்டினுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் இருக்கும். மாதிரி ரொம்ப தண்ணியே இல்லாமல் வறண்ட காலங்கள் இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி பிளான்ட்டினுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the tissue system. We are discussing types of tissues based on the types of cells present. அதாவது என்ன டைப் ஆஃப் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது அதில் என்ன டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது அதை பொறுத்து தான் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. Let us now consider how tissues vary depending on their location in the plant body. Tissues வந்து vary depending on their location in the plant body. Tissues வந்து பிளான்ட்டினுடைய லொக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, their structure and function would also be depend on their location. ஆமாம், ஒரு பிளான்ட்டினுடைய ஸ்ட்ரக்சரோ அதோட ஃபங்க்ஷனோ பார்த்தீங்கன்னா அதோட லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் ஸ்ட்ரக்சர் அண்ட் லொக்கேஷன் டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சர் அதோட லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குது அதை வச்சு there are 3 type of tissue systemனு பிரிக்கிறாங்க. என்னென்ன? these are epidermal tissue system. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா epidermal tissue system, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ground or fundamental tissue system அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா vascular or conducting tissue system அப்படின்னு சொல்லிட்டு based on their location of the tissue வச்சு நம்ம 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. எபிடர்மல்னா வெளியில் இருக்கிறது. இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கனாப்பா, இப்போ பிளான்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இதோட வெளியில் உள்ளதை என்னன்னு சொல்கிறாங்க, எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் தான் நம்மளுக்கு என்ன போகும் அப்படின்னா ஜைலம் ஃப்ளோயம் அப்படிங்கிற வாஸ்குலா பண்டில்ஸ் வந்து இருக்கும்ப்பா. இப்போ எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டமுக்கும் நடுவில் உள்ள வாஸ்குலா டிஷ்யூ சிஸ்டமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன் பிட்வீன் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது என்ன டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம், இது வந்து கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம்னா என்ன? The epidermal tissue system
forms the outermost covering of the whole plant body. அதாவது எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம்னா என்ன, ஒரு ஹோல் பிளான்ட் பாடி என்டையர் அந்த பிளான்ட்லேயும் வெளிப்புற ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கிறதாப்பா எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம். அண்ட் கம்ப்ரைசஸ் என்ன செல்ஸ் இருக்குன்னு பாருங்கள், எபிடர்மல் செல்ஸ், ஸ்டொமேட்டா அண்ட் த எபிடர்மல் அப்பண்டேஜஸ். எபிடர்மல் அப்பண்டேஜஸ்னால் த ட்ரைகோம்ஸ் அண்ட் த ஹேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன செல்ஸ் இருக்கும்ப்பா, இப்போ வெளியில் உள்ளது என்ன செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வெளியில் எபிடர்மல் செல்ஸ் வந்து இருக்கும். வெளியில் என்ன செல்ஸு, எபிடர்மல் செல்ஸ். அது இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸ்டொமேட்டா என்னப்பா, டிரான்ஸ்பிரேஷன் அதாவது கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச்லாம் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது தான் இந்த ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ எபிடர்மல் அப்பண்டேஜஸ், பிளான்ட்டினுடைய ரூட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ரூட்டில் வந்து ரூட் ஹேர் இருக்கும்லப்பா, விச் இஸ் ஆல்சோ எபிடர்மல் அப்பண்டேஜஸ். ஸ்டெம்மில் பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட்டில் குட்டி குட்டி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். சில இதில் ஸ்டிஃபாக இருக்கும், சில இதில் வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரைகோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைகோம். ஓகே, இப்போ எபிடர்மல் அப்பண்டேஜஸ் அப்படிங்கிறது ரூட் ஹேரும் அந்த ட்ரைகோமும் சேர்ந்தது தான் எபிடர்மல் அப்பண்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த எபிடர்மஸ் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த பிரைமரி பிளான்ட் பாடி. பிரைமரி பிளான்ட் பாடியில் அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் நம்ம எபிடர்மஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் எலாங்கேட்டட் காம்பேக்ட்லி. அதாவது இதில் என்ன இருக்கும் அப்படின்னா எலாங்கேட்டட்னா இப்படி, காம்பேக்ட் அப்படின்னா எல்லாமே வந்து நல்லா கண்டினியூஸாக. ஓகே, எபிடர்மல் செல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, இப்படி எலாங்கேட்டடாக காம்பேக்ட்லி அரேஞ்ச்டு செல்ஸ். காம்பேக்ட்னா அப்படியே அழகாக விச் ஃபார்ம்ஸ் எ கண்டினியூஸ் லேயர், ஒரு கண்டினியூஸ் லேயராக ஒரு செயின் மாதிரி எபிடர்மல் செல்ஸ் வந்து இருக்கும். ஓகே, எபிடர்மஸ் இஸ் யூஸ்வலி சிங்கிள் லேயர். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஜென்ரலாக சிங்கிள் லேயர் தான் இருக்கும். இது நம்மளுக்கு நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷின்ஸ்லேயும் கேட்பாங்கப்பா, எபிடர்மஸ் வந்து மல்டிபிள் லேயரா இல்லை சிங்கிள் லேயரான்ட்டு. சிங்கிள் லேயர் தான் இருக்கும். இப்போ எபிடர்மல் செல்ஸ் ஆர் பேரண்ட் கைமேட்டஸ் வித் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் லைனிங் த செல் வால் அண்ட் எ லார்ஜ் வேக்யூல். அதாவது செல் வால்க்கு சுற்றி பார்த்திங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் இருக்கும். எஸ், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம். இப்போ வந்து இதுவுமே ஒரு நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷின் தான்ப்பா. என்னென்னா எபிடர்மல் செல்ஸ் ஆர் வாட் டைப் ஆஃப் செல்ஸ்னால் பேரண்ட் கைமேட்டஸ் செல்ஸ். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் லைனிங் தி செல் அண்ட் எ லார்ஜ் வேக்யூல். லார்ஜ் வேக்யூல், ஒரு செல்லை சுற்றியும் என்ன செல்லுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் எம்டி கேவிட்டியான வேக்யூல் வந்து இருக்கும். த அவுட் சைட் ஆஃப் த எபிடர்மிஸ் இஸ் ஆஃபன் கவர்ட் வித் எ வேக்ஸி திக் லேயர் கால் த கியூட்டிக்கல். அதாவது விச் ப்ரிவென்ட்ஸ் த வாட்டர் லாஸ். இப்போ வாட் இஸ் மீன் பை கியூட்டிக்கல் அப்படின்னா, இப்போ எபிடர்மிஸை சுற்றி, இப்போ தான் எபிடர்மிஸ் செல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதை சுற்றி என்ன லேயர் வந்து இருக்கும் அப்படின்னா கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. கியூட்டிக்கல். ஓகே, இப்போ த அவுட் சைட் ஆஃப் த எபிடர்மிஸ்னுடைய வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் ஆஃபன் கவர்டு வித் த வேக்ஸி திக் லேயர். ஒரு வேக்ஸ் மாதிரி ஒரு திக் லேயர் இருக்கும், அதுக்கு பேர் தான் கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ப்ரிவென்ட்ஸ் த வாட்டர் லாஸ். அப்போ இதோட வேலை என்ன அப்படின்னா இந்த பிளான்ட்ல இருந்து வாட்டர் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு கியூட்டிக்கல் இஸ் ஆப்சென்ட் இன் ரூட்ஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். கியூட்டிக்கல் வந்து ரூட்ஸில் இருக்காது, ஒன்லி வந்து ஷூட் சிஸ்டமில் மட்டும்தான் கியூட்டிக்கல் இருக்கும். இப்போ எபிடர்மிஸ்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃப்ரம் த ஷூட் அப்பெக்ஸ்லேருந்து ரூட் அப்பெக்ஸ் வரைக்கும் இருக்கிறது எபிடர்மிஸ். அதில் நம்மளுக்கு ஷூட் சிஸ்டமில் மட்டும்தான் எக்ஸ்டர்னல் எபிடர்மிஸை கவர் பண்ணிக்கிறது கியூட்டிக்கல். ரூட்டில் வந்து கியூட்டிக்கல் வந்து இருக்காது. ஓகே, அடுத்து ஸ்டொமேட்டா ஆர் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் இன் த எபிடர்மிஸ் ஆஃப் த லீவ்ஸ். ஓகே, இப்போ ஒரு லீவ்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி தான் ஒரு இலை இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், ஒரு பிளான்ட்டோட எல்லா பார்ட்ஸோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே எபிடர்மிஸ்ன்னு சொன்னோமா. இப்போ ஒரு லீஃபோட எபிடர்மிஸில் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் ப்ரெசன்ட் இன் த எபிடர்மிஸ் ஆஃப் த லீவ்ஸ். ஒரு லீஃபினுடைய எபிடர்மிஸில் என்ன இருக்கும், ஸ்டொமேட்டா. இப்போ இப்படி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் எபிடர்மல் செல்ஸ். இதில் தான் நமக்கு என்ன இருக்குன்னாப்பா ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்டொமேட்டா. ஓகே, இப்போ ஸ்டொமேட்டாவோட ஃபங்க்ஷன் என்ன, ரெகுலேட் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பரேஷன் அண்ட் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். டிரான்ஸ்பரேஷன் அப்படின்னா வாட் லாஸ் ஆகிறது, இப்போ வாட்டர் லாஸ் ஆகிறது டிரான்ஸ்பரேஷன். அண்ட் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச்னா கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஸ்டொமேட்டா மூலமாக தான் நடக்கும். அதாவது லீஃபில் எபிடர்மிஸில் ஸ்டொமேட்டாவில் தான் டிரான்ஸ்பரேஷனும் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஈச் ஸ்டொமேட்டா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் two bean-shaped cells known as God cells which enclose the stomatal pore. இப்போ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். bean-shaped God cells. இப்போ என்ன சொல்கிறாங்க, each stomata composed of
2 bean shaped cells known as god cells அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து பாருங்கள் ஒரு bean shaped cells-ஆக இருக்கா. ஓகே, இதான் வந்து ஸ்டொமேட்டா வந்து இப்படி தான்ப்பா இருக்கும். இது வந்து பீன் ஷேப்டு செல்ஸ். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா காட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, விச் என்க்ளோஸ் த ஸ்டொமேட்டல் போர். இப்போ நடுவில் உள்ள இந்த போரை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்டொமேட்டல் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன் கிராசஸ் த காட் செல்ஸ் ஆர் டம்பெல் ஷேப்டு. அதாவது புல்லில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி காட் செல்ஸ் பாருங்கள் டம்பிள் ஷேப். இப்போ எக்ஸசைஸ் பண்ணுவாங்கள்ல டம்பிள்ஸ்லாம் வச்சுட்டு, ஓகே, அந்த டம்பிள் ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கிராஸில் வந்து காட் செல்ஸ் வந்து எந்த ஷேப்பில் இருக்குன்னா டம்பிள் ஷேப். த அவுட்டர் வால் ஆஃப் த காட் செல்ஸ் அவே ஃப்ரம் த ஸ்டொமேட்டல் போர் ஆர் தின் அண்ட் இன்னர் வால்ஸ் டுவோர்ட்ஸ் த ஸ்டொமேட்டல் போர் வந்து ஹைலி திக்கனாக இருக்கும். இப்போ நான் இதை மட்டும் தனியாக வரைகிறேன் பாருங்கள். இப்போ காட் செல்ஸ் வந்து என்னப்பா ஷேப்பில் இருக்கும், பீன் ஷேப்பில் இருக்குன்னு சொன்னாமா, 2 காட் செல்ஸ் இருக்குமா. இப்போ இதோட அவுட்டர் லேயர் அவே ஃப்ரம் த ஸ்டொமேட்டல் போருக்கு வெளியே உள்ள அவுட்டர் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், தின்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், த அவுட்டர் வால்ஸ் ஆஃப் த காட் செல்ஸ் அவே ஃப்ரம் த ஸ்டொமேட்டல் போர் தின். இதே இன்னர் வால் ஆஃப் த காட் செல்ஸ், இன்னர் வால் டுவோர்ட்ஸ் த ஸ்டொமேட்டல் போர் நோக்கி இருக்கக்கூடிய இந்த வால் பார்த்தீங்க அப்படின்னா திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு த காட் செல் பொசஸ் குளோரோபிளாஸ்ட் அண்ட் ரெகுலேட் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த ஸ்டொமேட்டா. அதாவது காட் செல்ஸில் என்ன முக்கியமான ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்டோட வேலை என்ன நமக்கு நல்லாவே தெரியும். என்னது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய பிக்மெண்ட்ஸ் அதில் இருக்கும். அப்போது இதில் ஃபுல்லாக ரிச் இன் குளோரோபிளாஸ்ட். காட் செல்ஸில் cell possess chloroplast and regulate the opening and closing of the stomata. இப்போ இங்கே பாருங்கள், இதுலேயும் இந்த க்ரீன் கலரில் இருக்கலாம், இதெல்லாம் வந்து குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் present in the stomata. Okay, next is sometimes a few epidermal cells in the vicinity of the god cells become specialized in their shape and size and are known as subsidiary cells. அப்போ subsidiary cells எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இங்கே இருக்குது. இதான் subsidiary cells அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க, சம்டைம்ஸ் சில நேரத்தில் சில few epidermal cells பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு ஷேப். இப்போ பாருங்கள், இதோட ஷேப் பாருங்கள், ஸ்பெஷலைஸ்டு ஷேப்பாக இருக்கா. சில எபிடர்மல் செல்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ்டு ஷேப்பாக இருக்கும் அரவுண்ட் அந்த ஸ்டொமேட்டா. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்சிடரி செல்ஸ். எ ஃபியூ எபிடர்மல் செல்ஸ் இன் த விசினிட்டி ஆஃப் த காட் செல்ஸ் பிகம் ஸ்பெஷலைஸ்டு இன் தயர் ஷேப் அண்ட் சைஸ். அதோட சைஸ்லையும் ஷேப்லையும் ஸ்பெஷலாக இருக்கும். இதுக்கு பேர் சப்சிடரி செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சப்சிடரி செல்ஸ், காட் செல்ஸ், ஸ்டொமேட்டல் அப்பாச்சர், இந்த மூணையும் சேர்ந்தது தான் ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஸ் ஆஃப் எபிடர்மிஸ் பியர்ஸ் ஏ நம்பர் ஆஃப் ஹேர்ஸ். அதாவது எபிடர்மல் செல்ஸில் வந்து எபிடர்மல் செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹேர்ஸ் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. த ரூட் ஹேர்ஸ் ஆர் யூனிசெல்லுலார் எலாங்கேஷன் ஆஃப் த எபிடர்மல் செல்ஸ். ரூட் ஹேர்னால் என்னப்பா, இப்படி ஒரு ரூட் இருக்குது அப்படின்னா அதில் உள்ள ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் தான் ரூட் ஹேர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து விச் இஸ் மேட் அப் ஆஃப் யூனிசெல்லுலார் எலாங்கேஷன் ஆஃப் த எபிடர்மல் செல்ஸ். அதாவது இந்த ரூட்டில் உள்ள எபிடர்மல் செல்ஸினுடைய யூனிசெல்லுலார் எலாங்கேஷன் தான் ரூட் ஹேர். இதோட வேலை என்ன, ஹெல்ப் அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். இதோட வேலை என்னென்னா ஒரு சாயிலில் வந்து வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணுறது தான் இந்த ரூட் ஹேரினுடைய வேலை. ஓகே, ஆன் த ஸ்டெம் த எபிடர்மல் செல்ஸ் ஆர் கால் ட்ரைகோம்ஸ். இதே மாதிரி ஒரு ஸ்டெம்மில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்டெம்மோட எபிடர்மல் செல்ஸில் இருந்து வரக்கூடிய ஹேர் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரைகோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரைகோம். ஓகே, இப்போ த ட்ரைகோம்ஸ் இன் த ஷூட் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ட்ரைகோம் ஆர் யூஸ்வலி மல்டி செல்லுலார். அதாவது ரூட்டில் உள்ள ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து யூனிசெல்லுலார் இருப்பான். இதே வந்து எபிடர்மிஸ் ஆஃப் த ஷூட் சிஸ்டமில் உள்ள ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் ட்ரைகோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தே மேபி, இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா தே மேபி பிரான்ச்ட் ஆர் அன்பிரான்ச்டு. இது வந்து பிரான்ச்சாக இருக்கலாம், இல்லைன்னா அன்பிரான்ச்சாக இருக்கலாம். ஆர் சாஃப்ட் ஆர் ஸ்டிஃப், அதாவது சாஃப்டாக இருக்கலாம், ஸ்டிஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தே மே ஈவன் பி செக்ரேட்டரி, சில செக்ரீஷன்ஸ் வந்து இந்த ட்ரைகோம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the trichomes help in preventing water loss due to transpiration. அப்போ வாட்டர் லாஸ் ஆகாமல் பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
the ground tissue system. இப்போ all tissues except epidermis and vascular bundle constitute the ground system. இப்போ all the tissues except epidermis and vascular bundle னா என்ன? இப்போ ஒரு plant இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட எக்ஸ்டர்னலை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? வெளிப்புறத்தில் epidermis அப்படின்னு சொல்றோம். நடுவில் உள்ளதுக்கு பேர் என்னப்பா? எப்போவுமே vascular bundles வந்து நடுவில் இருக்கும். vascular bundlesனா என்ன? xylem and phloem. இப்போ இந்த vascular bundleக்கும் எபிடெர்மிஸ்க்கும் இந்த வாஸ்குலார் பண்டிலுக்கும் எபிடெர்மிஸ்க்கும் நடுவில் உள்ளது தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஓகே, all the tissues except epidermis and vascular bundle constitute the ground tissue. It consists of simple tissue such as அப்போ இந்த ground tissuesல என்ன tissues இருக்கும் அப்படின்னா parenchyma, collenchyma and sclerenchyma இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, the parenchymatous cells are usually present in the cortex, pericycle, pith and medullary rays. இப்போ இந்த parenchymatous cells வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா usually present in the cortex. cortex அப்படின்னா என்ன? எபிடெர்மிஸ்க்கு கீழே உள்ள ஸ்ட்ரக்சரை தான் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்டெக்ஸ், பெரிசைக்கிள், pith and medullary rays இதிலெல்லாம் parenchymatous cells வந்து இருக்கும்பா. In leaves, the ground tissue consists of thin wall chloroplast containing cells and is called mesophyll. அதாவது இந்த லீவ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு இலை இருக்குது அப்படின்னா அதோட கிரவுண்ட் டிஷ்யூ which consist of thin wall chloroplast containing cells and is called mesophyll. இப்போ mesophyllனா என்ன? இப்போ ஒரு லீஃப் இருக்குன்னா அவுட்டர் வந்து எபிடெர்மிஸ்பா. எஸ், அண்ட் ஆல்சோ லோவர்லையும் எபிடெர்மிஸ் இருக்கும். அப்போ அவுட்டர் எபிடெர்மிஸ் நடுவில் வந்து வாஸ்குலார் பண்டில்ஸ் வந்து இருக்கும், xylem phloemலாம் இருக்கும். இப்போ இன்பிட்வீன் அவுட்டர் எபிடெர்மிஸ்க்கும் வாஸ்குலார் பண்டிலுக்கும் நடுவில் உள்ள செல்ஸை என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிரவுண்ட் டிஷ்யூ ஆஃப் த லீஃப் விச் கன்சிஸ்ட் ஆஃப் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா மீசோஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம லீஃபில் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி படிப்போம். நெக்ஸ்ட் வந்து vascular tissues. The vascular tissue consists of complex tissues, the xylem and phloem. vascular tissuesல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, அதாவது xylem and phloem இருக்கிறதுனா vascular system அப்படின்னு சொல்லுவாங்க. The xylem and phloem together constitute the vascular bundle. அப்போ vascular bundleனா என்னப்பா? xylem-உம் phloem-உம், அதாவது xylem-உம் phloem-உம் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா vascular bundle அப்படின்னு சொல்கிறாங்க. In dicot stem, dicot plant-ஓட ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா cambium is present between the xylem and the phloem. அதாவது இப்படி நமக்கு டைகாட் ஸ்டெம்மில் ஓகே வாஸ்குலார் பண்டில்னா இது வந்து xylemப்பா, இது வந்து phloem. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு லேயர் கேம்பியம் அப்படிங்கிற ஒரு லேயர் வந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் டைகாட் ஸ்டெம்மில் கேம்பியம் இஸ் present between the xylem and the phloem. அதாவது டைகாட் ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் கேம்பியம் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா between xylem and the phloemக்கு நடுவில் இருக்கும். Such vascular bundle because of the presence of cambium possess the ability to form secondary xylem and the phloem tissues and hence are called open vascular bundle அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓப்பன் வாஸ்குலார் பண்டில் அப்படின்னா என்ன? இப்போ xylemக்கும் phloemக்கும் நடுவில் நமக்கு கேம்பியம்னு ஒன்று இருக்கும். இந்த கேம்பியம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக செல் டிவிஷன்ஸ் நடந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா செகண்டரி xylemயும் செகண்டரி phloemயும் ஃபார்ம் பண்ணும். அதாவது ஆல்ரெடி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரைமரி xylem, பிரைமரி phloem அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. எஸ், இதுக்கு நடுவில் டைகாட் ஸ்டெம்மில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வாஸ்குலார் பண்டிலில் கேம்பியம் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கும். அந்த கேம்பியம் பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன்ஸ் நடந்து நமக்கு கொடுக்கறது செகண்டரி xylem, செகண்டரி phloem. ஓகே, செகண்டரி xylem, செகண்டரி phloem கொடுக்கும். அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னாப்பா ஓப்பன் வாஸ்குலார் பண்டில்னு சொல்கிறாங்க. ஓப்பன் வாஸ்குலார் பண்டில்னா என்ன? கேம்பியமில் இருந்து செகண்டரி xylemமும் செகண்டரி phloemமும் ஃபார்ம் ஆகிறத ஓப்பன் வாஸ்குலார் பண்டில். இது மோஸ்ட்டாக எங்கே இருக்கும்? டைகாட் ஸ்டெம்மில் இருக்கும். ஓகே, அதே பாருங்கள், இந்த மோனோகாட்லிடன்ஸ் மோனோகாட் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா the vascular bundle have no cambium. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்கப்பா. வாஸ்குலார் பண்டில் மோனோகாட்ஸில் வந்து கேம்பியம்ங்கிறது இருக்காது. அப்போ எப்படி இருக்கும்? அதாவது இப்படி வந்து நம்மளுக்கு ஒரு வாஸ்குலார் பண்டில் இருக்குது அப்படின்னா xylemமும் phloem மட்டும்தான் இருக்கும், நடுவில் கேம்பியம் இருக்காது. அப்போ அஸ் யூஷுவல் இப்போ நம்ம சொன்னதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கேம்பியம் இல்லைன்னா செகண்டரி xylem, செகண்டரி phloem வந்து ஃபார்ம் ஆகாது. அப்போ ஹென்ஸ் தே டு நாட் ஃபார்ம் செகண்டரி டிஷ்யூஸ், தே ஆர் ரெஃபர் டு அஸ். அப்போ செகண்டரி டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகாததுனால இதை க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டில். இப்போ செகண்டரி xylem, செகண்டரி phloem ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஓப்பன் வாஸ்குலார் பண்டில் எங்கே இருக்கும்? டைகாட் ஸ்டெம்மில் இருக்கும். இதே மாதிரி கேம்பியம் வந்து இல்லாமல் செகண்டரி xylem, செகண்டரி phloem ஃபார்ம் ஆகாது. இது வந்து மோனோகாட் பிளான்ட்ஸில் இருக்கும். திஸ் டைப் ஆஃப் வாஸ்குலார் பண்டில் க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
When xylem and phloem within vascular bundle are arranged in an alternate manner. இப்போ ஒரு vascular bundle இங்க பாருங்க இது வந்து ஒரு phloem, அடுத்து இது xylem, இது phloem, இது xylem. இது வந்து ஆல்டர்னேட்டிவா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. எந்த இடத்துல மோஸ்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ரூட்ஸ். அதாவது இதை மறக்க கூடாது. xylem and phloem ஆல்டர்னேட்டா அதோட ரேடியஸ்ல அரேஞ்ச் ஆகி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேரு ரேடியல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா ரூட்ஸ்ல தான் பெரும்பாலும் ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் xylem and phloem வந்து இருக்கும். In conjoint type of vascular bundle, the xylem and phloem are jointly situated along the same radius of vascular bundle. Same radius அப்படின்னா ஒரே மாதிரி ரேடியஸில் ரெண்டுமே வந்து அரேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னா சேம் ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இதில் பாருங்கள் xylem phloem ஒரே ரேடியஸில் இருக்கா, இதுவும் xylem phloem ஒரே ரேடியஸில் இருக்கா. ஆனால் இதில் பாருங்கள் ஒரு தடவை phloem இருக்குது, xylem இருக்குது. இது வந்து ரூட்ஸில் இருக்கும். பெரும்பாலும் ரூட்ஸில் xylem phloem ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இதே பார்த்தீங்க அப்படின்னா கன்ஜாயின்ட் டைப்னா ஒரே ரேடியஸில் xylem and phloem வந்து இருக்கும். ஓகே, ஜாயின்ட்லி சிச்சுவேட்டட் அலாங் த சேம் ரேடியஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில். சச் வாஸ்குலர் பண்டில் ஆர் காமன் இன் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். இது எங்கே வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ். ஸ்டெம்ஸ்லையும் லீவ்ஸ்லையும் என்ன டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் இருக்கும் அப்படின்னா கன்ஜாயின்ட் டைப்னா xylem and phloem ஒரே ரேடியஸில் இருக்கிறது. ஓகே, த கன்ஜாயின்ட் வாஸ்குலர் பண்டில் யூஸ்வலி ஹாவ் த phloem located only on the outer side of the xylem. எப்பவுமே தூக்கத்தில் கேட்டால் கூட மறக்கக்கூடாது. phloem வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி அவுட் சைட் ஆஃப் த xylem. xylemக்கு அவுட் சைடில் தான் phloem இருக்கும் எப்போவுமே. ஓகே, இதில் கன்ஜாயின்ட் டைப்பில். ஓகே, of dicotyledons and monocotyledons plants. இப்போ dicot plantsum monocot plants உடைய anatomy பார்க்கலாம். For a better understanding of tissue organization of root, stem and leaves, it is convenient to study the transverse section of mature zone of these organs. ஒரு tissue organization ஒரு rootலையோ stemலையோ leafலையோ ஒரு tissue organizationனை நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், transverse sections எடுத்து தான் transverse sections of the mature zone of these organs. இந்த ஆர்கன்ஸ்னுடைய டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷனை எடுத்து நம்ம படித்தாதான் அதில் என்ன டைப் ஆஃப் டிஷ்யூ ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ டைகாட்லிடன்ஸ் ரூட். Look at figure 6.3. It shows the transverse section of sunflower root. நமக்கு என்ன டைகாட் பிளான்ட் கொடுத்துருக்காங்கன்னா sunflower, அதாவது சூரியகாந்தி பூ இருக்குல்ல அந்த செடியோட ரூட். The internal tissue organization as follows. அப்போ internal tissue organization என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. The outermost layer is epiblema. Many of the cells of epiblema protrude in the form of unicellular root hairs. ஓகே, இப்போ outermost structure என்னன்னு சொல்கிறாங்கன்னா epiblema அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி வந்து அதோட ரூட்டில். எஸ், அதில் யூனிசெல்லுலார் எக்ஸ்டென்ஷன் தான் ரூட் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, த கார்டெக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் லேயர்ஸ் ஆஃப் தின் வால் பேரன்கைமல் செல்ஸ். அவுட்டர் சர்ஃபேஸை நம்ம என்னன்னு சொல்கிறாங்க, எபிப்ளமாவில் பார்த்தீங்கன்னா எபிடர்மல் செல்ஸ், அது இல்லாமல் யூனிசெல்லுலார் ரூட் ஹேர் வந்து இருக்கும். பிலோ த எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கிற இந்த செல் பார்த்தீங்க அப்படின்னா கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கார்டெக்ஸ் வித் பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் வித் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். அப்போ கார்டெக்ஸ் வந்து விச் இஸ் மேடப் ஆஃப் என்ன டைப் ஆஃப் செல்ஸு, இப்போ நம்ம கிரவுண்ட் டிஷ்யூஸே 3 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குன்னு சொன்னோம். பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளெரன்கைமேட்டஸ் செல்ஸ். அப்போ ஹியர் சன்ஃப்ளவர் பிளான்ட்டோட ரூட்டில் பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ் விச் இஸ் மேடப் ஆஃப் என்ன செல், parenchymatous cells. parenchymatous cellsல பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த மாதிரி இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வந்து இருக்கும். இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஓகே, the innermost layer of the cortex is called the endodermis. அதாவது கார்டெக்ஸ்க்கு அப்படியே கார்டெக்ஸோட இன்னர்மோஸ்ட் லேயர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா எண்டோடர்மிஸ். இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து எண்டோடர்மிஸ். கார்டெக்ஸோட இன்னர்மோஸ்ட் லேயர் தான் எண்டோடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் பேரல் ஷேப்டு செல்ஸ் வித்தவுட் எனி இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். இதை நோட் பண்ணிக்கணும்ப்பா. கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய பேரன்கைமேட்டஸ் செல்ஸில் தான் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எண்டோடர்மிஸ். இப்போ எண்டோடர்மிஸ் வந்து காம்பேக்ட்லி பேக்டு செல். அதில் there is no intercellular space வந்து இருக்காது. அந்த செல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா சிங்கிள் லேயர் தான் இருக்கும். இப்போ கார்டெக்ஸ் பாருங்க மல்டிபிள் லேயர் ஆஃப் பேரன்கைமேட்டஸ் செல்ஸ். பட் எண்டோடர்மிஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர் தான் இருக்கும். பேரல் ஷேப்டு செல்ஸ். பேரல்னா என்னப்பா, இப்போ நம்ம வீட்டில் அந்த ட்ரம் ப்ளூ கலர் ட்ரம் ஒன்று இருக்கும்ல,
தண்ணி ஊற்றி வைப்போம்ல அதுதான் பேரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து இருக்கும், நடுவில் குண்டாக இருக்கும், மேலங்கிலையும் கொஞ்சம் குறுகுன மாதிரி இருக்கும், அதான் பேரல் அப்படின்னு சொல்லுவாங்க. The tangential as well as radial walls of the endodermal cells have a deposition of water impermeable waxy material suberin in the form of Casparian strips. அப்போ what is mean by Casparian strips அப்படின்னா, இப்போ நான் இதவே ஹரிசாண்டலாக வரைகிறேன் பாருங்கள். இதே பேரல் ஷேப்டு செல்ஸ் வந்து கம்ப்ளீட்லி பேக்கடாக இருக்கும்பா, ஓகேவா. இதில் டான்ஜெனிட்டல் வால் அப்படிங்கிறது இதுதான் டான்ஜெனிட்டல் வால் அப்படிங்கிறது, சரியா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியல் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டான்ஜெனிட்டல் வால், ஒரு நிமிஷம், இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் வால். எஸ், இது டான்ஜெனிட்டல் வால், இது ரேடியல் வால், விச் இஸ் மேட் அப் ஆஃப். இது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து உள்ள புகாத அளவுக்கு ஒரு வேக்சி சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த வேக்சி சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா சூபரின். அது வந்து என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்டோடெர்மிஸ் and அடுத்து பார்த்தீங்கன்னா lies next to endodermis lies a few layers of thick wall parenchyma cells referred to as pericycle. endodermisக்கு கீழே few layer என்ன இருக்கும் அப்படின்னா இந்த செல்ஸ்லாம் இருக்குல்ல, இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பெரிசைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. initiation of lateral roots and the vascular cambium during the secondary growth takes place in these cells. அப்போ செகண்டரி growth lateral ரூட்டும் வாஸ்குலார் கேம்பியமும் எதுலேருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிசைக்கிள். ஓகே, த பித் இஸ் ஸ்மால் இன்கான்ஸ்பியஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து குட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்மாலாக இருக்கும். ஓகே, the parenchyma cells which lie between the xylem and the phloem are called conjunctive tissues. இப்போ conjunctive tissuesனா என்ன? the parenchyma cells between the xylem and the phloem. இதுதான் வந்து xylem, சரியா. இது வந்து xylem, எத்தனை xylem இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி phloem இருக்கும். இது வந்து phloem, சரியா. இப்போ இது xylem, இது வந்து phloem. இதை சுற்றி தான் வந்து நமக்கு பெரிசைக்கிள் வந்து இருக்குது. ஓகே, இதுக்கு நடுவில் xylemக்கும் phloemக்கும் நடுவில் உள்ள இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா conjunctive tissues அப்படின்னு சொல்கிறாங்க. there are usually 2 to 4 xylem and phloem batches. அதாவது எத்தனை xylem and phloem இருக்குன்னா 2லேருந்து 4 xylemமும் phloem batches வந்து அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, later a cambium ring develops between the xylem and phloem. later அப்படின்னா secondary growth நடக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன வந்து ஃபார்ம் ஆகும், xylemமுக்கும் phloemக்கும் நடுவில் வாஸ்குலார் கேம்பியம் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வாஸ்குலார் கேம்பியம். அதாவது இது phloem, இது xylem, அதை சுற்றி வந்து இந்த நான் எல்லோ கலரில் வரைஞ்சிருக்கேன்னா இது வந்து வாஸ்குலார் கேம்பியம். அதாவது there are usually 2 to 4 xylem and phloem patches இருக்கும். later a cambium ring develop between the xylem and phloem. இந்த xylemமுக்கும் phloemக்கும் நடுவில் cambium ring வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, all tissues on the inner side of the endodermis such as pericycle, vascular bundle and the pith constitute the stele. இப்போ அது ரொம்ப முக்கியம். ஸ்டீல்னா என்ன, எது சேர்ந்தது ஸ்டீல் அப்படின்னா பிலோ த எண்டோடெர்மிஸ்க்கு கீழே என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். பெரிசைக்கிள் இருக்குது, வாஸ்குலார் பண்டில், மொத்தமாக நம்ம வாஸ்குலார் பண்டில்னு சொல்கிறோம், அண்ட் ஆல்சோ பித். பெரிசைக்கிள், வாஸ்குலார் பண்டில், அடுத்து பித், இந்த மூணும் சேர்ந்ததை ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீல். monocotyledons rootனா என்ன? The anatomy of monocot root is similar to the dicot root in many respects. அதாவது anatomy, இப்போ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், டைகாட் பிளான்ட்டோட ரூட் வந்து பார்த்தோம்ல, அதோட அனட்டமியும் மோனோகாட் ரூட்டோட அனட்டமியும் சிமிலராக இருக்கும் நிறைய ஆஸ்பெக்டில். ஃபிகர் 6.3b, இதான் 6.3b. இட் ஹாஸ் எபிடெர்மிஸ். இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அவுட்டர் லேயர் வந்து எபிடெர்மிஸ். அதே மாதிரி அதுக்கு கீழே என்ன இருக்கும், கார்டெக்ஸ். எபிடெர்மிஸ் இருக்குது, கார்டெக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எண்டோடெர்மிஸ் வந்து இருக்குது, இதுதான் வந்து எண்டோடெர்மிஸ். அதுக்கப்புறம் பாருங்கள் பெரிசைக்கிள் இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் வாஸ்குலார் பண்டில் ஒன்று இருக்கும். வாஸ்குலார் பண்டில்னா என்ன, இது xylem, இது வந்து phloem, இது ரெண்டும் சேர்ந்தது தான் வாஸ்குலார் பண்டில். அதுக்கப்புறம் வாஸ்குலார் பண்டில் அண்ட் த பித், இது எல்லாமே வந்து சிமிலர் டு த டைகாட்ஸ் ரூட் மாதிரியே இருக்கும். as compared to the dicot root கம்பேர் பண்ணும்போது which have என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன டிஃப்ரென்ஸ்? நம்பர் 1 டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா fewer xylem bundles. There are usually more than 6 polyarch xylem bundles in the monocot root. இப்போ அதில் என்னப்பா படித்தோம், டைகாட் ரூட்டில் பார்த்தீங்கன்னா 2 to 4 xylem bundles தான் படித்தோம். இப்போ மோனோகாட் ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை xylem bundles இருக்குன்னு பாருங்கள், more than 6. இதிலே பார்த்தீங்கனாலே தெரியும், more than 6, 6.
more than 6 xylem bundles வந்து இருக்கும் மோனோகாட் ரூட்டில். இது ஒரு டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா pith is large. pith வந்து இப்போ மோனோகாட் பிளான்ட்டில் பித்து வந்து லார்ஜாக இருக்கும் அண்ட் வெல் டெவலப்டாக இருக்கும். மோனோகாட்லிடன்ஸ் ரூட் டு நாட் அண்டர்கோ எனி செகண்டரி க்ரோத். அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ 3 டிஃப்ரென்சஸ். நம்பர் 1 டிஃப்ரென்ஸ் என்னப்பா, இதில் வந்து மோர் தென் 6 xylem பண்டில்ஸ் இருக்கும் மோனோகாட் ரூட்டில். டைகாட் ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 to 4 xylem பண்டில்ஸ் வந்து இருக்கும். ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோகாட் ரூட்டில் வந்து பித்து வந்து லார்ஜராக இருக்கும், டைகாட்ஸ் ரூட்டில் வந்து ஸ்மாலாக இருக்கும். மோனோகாட் ரூட்டில் பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் அண்டர்கோ எனி செகண்டரி க்ரோத். செகண்டரி க்ரோத் நடக்காது. இதே டைகாட் ரூட்டில் பார்த்தீங்கன்னா செகண்டரி க்ரோத் நடக்கும். இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட். இது பார்த்தீங்க அப்படின்னா டைகாட் ஸ்டெம். டைகாட் ஸ்டெம் வந்து பார்க்கலாம். ட்ரான்ஸ்வர் செக்ஷன். த ட்ரான்ஸ்வர் செக்ஷன் ஆஃப் typical young dicot stem shows that the epidermis is the outermost protective layer of the stem. அதாவது எப்பவுமே ஒரு பிளான்ட்ல from the root tipல இருந்து shoot tipல இருக்க outermost layer epidermis. Dicot stem ஓட outermost surface வந்து பார்த்தீங்கன்னா which is covered with a thin layer of cuticle. இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், cuticle பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம்ல மட்டும்தான் இருக்கும், ரூட்ல வந்து இருக்காது. இதோட முக்கிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்ல வாட்டர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணுறதா cuticle. ஓகே, இட் மே பியர் ட்ரைகோம்ஸ். ஆமாம், ட்ரைகோம்ஸ் வந்து இருக்கலாம் அண்ட் ஏ ஃபியூ ஸ்டொமேட்டா வந்து இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டெம்மோட அவுட்டர் மோஸ்ட் சர்ஃபேஸை நம்ம என்னப்பா சொல்கிறோம், எபிடர்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எபிடர்மிஸை சுற்றி என்ன இருக்கும், கியூட்டிக்கல் இருக்கும், அதில் சில ஸ்டொமேட்டா வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த செல்ஸ் அரேஞ்ச்டு இன் மல்டிபிள் லேயர்ஸ் பிட்வீன் எபிடர்மிஸ் அண்ட் த பெரிசைக்கிள் கன்ஸ்டியூட் த கார்டெக்ஸ். இப்போ பாருங்கள், இது வந்து எபிடர்மிஸ்பா. எஸ், எபிடர்மிஸ்க்கும் த செல்ஸ் arranged in multiple layers between epidermis and the pericycle. இதில் பாருங்கள், இதுதான் வந்து பெரிசைக்கிள்ப்பா. பெரிசைக்கிள்க்கும் எபிடர்மிஸ்க்கும் நடுவில் நிறையா மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து அரேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 சப்சோன்ஸ். இதுக்கு கீழே 3 சப்சோன்ஸ் வந்து இருக்குது. த அவுட்டர் வெளியில் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்போடெர்மிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் கோலன்கைமேட்டஸ் செல்ஸ் ஜஸ்ட் பிலோ த எபிடர்மிஸ். அதாவது எபிடர்மிஸ்க்கு கீழே உள்ளது என்ன டைப் ஆஃப் செல்ஸ் அப்படின்னா ஃபியூ லேயர்ஸாக நமக்கு என்ன டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும், கோலன்கைமேட்டஸ் செல்ஸ் வந்து இருக்கும். அதாவது எபிடர்மிஸ்க்கும் பெரிசைக்கிள்ஸ்க்கும் நடுவில் மல்டிபிள் லேயர் ஆஃப் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அதில் பிலோ த எபிடர்மிஸ், எபிடர்மிஸ்க்கு ஜஸ்ட் கீழே உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் லேயர் ஆஃப் ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் கோலன்கைமேட்டஸ் செல்ஸ் வந்து இருக்கும். ஓகே, விச் ப்ரொவைட், இதோட முக்கியமான வேலை என்னென்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டு த யங் ஸ்டெம். ஒரு யங் ஸ்டெம்முக்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்கறது இந்த கோலன்கைமேட்டஸ் செல்ஸ். அடுத்து cortical layers below hypodermis consist of the thin கைமேட்டஸ் செல்ஸ் வித் கான்ஸ்பியஸ் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். அதாவது இது ஃபுல்லாக நம்ம என்னன்னு சொல்கிறோம்ப்பா, கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்போடெர்மிஸ்க்கு கீழே உள்ள லேயர் பார்த்தீங்கன்னா என்ன செல்ஸ்னால மேடப் ஆஃப் ஆகிருக்கும், பேரண்ட் கைமேட்டஸ் செல்ஸ். இந்த பேரண்ட் கைமேட்டஸ் செல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ரவுண்டட் தின் வால், ரவுண்டாக இருக்கும், தின் வால்டாக வந்து இருக்கும். அதில் வித் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் வந்து இருக்கும்ப்பா. பேரண்ட் கைமேட்டஸ் செல்ஸ் வந்து ரவுண்ட் தின் வால், நடுவில் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ், 2 செல்லுக்கும் நடுவில் ஸ்பேசஸ் வந்து இருக்கும், இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். ஓகே, மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ் இஸ் கால்ட் த எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ் வந்து என்னன்னா இன்னமோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் தான் எண்டோடெர்மிஸ். இப்போ இன்னொரு தடவை சொல்கிறேன் கேளுங்க. இப்போ எபிடெர்மிஸ்க்கும் பெரிசைக்கிள்க்கும் நடுவில் உள்ளது கார்டெக்ஸ். அந்த கார்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செல் லேயர் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிற லேயர் பார்த்தீங்கன்னா ஹைப்போடெர்மிஸ். இதில் ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் கோலன்கைமேட்டஸ் செல்ஸ் இருக்கும். இதோட வேலை என்னன்னு பாருங்கள், மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். அடுத்து உள்ள லேயர் பார்த்தீங்க அப்படின்னா தின் வால்டாக ரவுண்டடாக பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் இருக்கும், நடுவில் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கும். பிலோ த பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா எண்டோடெர்மிஸ். அதாவது இன்னமோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா எண்டோடெர்மிஸ். இது கொஷின்ஸில் கேட்பாங்கப்பா. இன்னமோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் ஆஃப் த டைகாட் ஸ்டெம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எண்டோடெர்மிஸ். ஓகே, த செல்ஸ் ஆஃப் எண்டோடெர்மிஸ் ஆர் ரிச் இன் ஸ்டார்ச் கிரெயின்ஸ். இந்த எண்டோடெர்மிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் கிரெயின்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதனால் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார்ச் ஷீத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ச் ஷீத், அதாவது இப்போ எண்டோடெர்மிஸ்க்கு இன்னொரு பேர் என்னப்பா, ஸ்டார்ச் ஷீத். ஓகே, ஹைப்போடெர்மிஸில் தான் கோலன்கைமேட்டஸ் செல்ஸ், அது கீழே பேரன்கைமேட்டஸ் செல்ஸ், அது கீழே எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார்ச் ஷீத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பெரிசைக்கிள் இஸ் present on the inner side of the endodermis and above the phloem in the form of semilunar patches of sclerenchyma. இப்போ
பெரிசைக்கிள் வந்து எங்கே இருக்கும்? பிலோ த எண்டோடர்மிஸ். எண்டோடர்மிஸ்க்கு கீழே பெரிசைக்கிள் வந்து இருக்கும். எபோ த ஃப்ளோயம்க்கு மேலே எண்டோடர்மிஸ்க்கு கீழே. அது வந்து செமிலுனார் பேச்சஸ் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா அப்படின்னு சொல்கிறாங்க. இன் பிட்வீன் த வாஸ்குலர் பண்டில்ஸ் தெர் ஆர் எ ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் ரேடியலி பிளேஸ்ட் பேரன்கைமேட்டர் செல்ஸ் which constitute the medullary rays. அதாவது பேரன்கைமேட்டர் செல்ஸ் வந்து ரேடியலாக பிளேஸ்ட் ஆகி மெடுலரி ரேஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். A large number of vascular bundle are arranged in a ring. அப்போ the ring arrangement of vascular bundle is a characteristic features of the dicot stem. அப்போ dicot stem ஓட characteristic features என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸ் ரிங் அரேஞ்ச்மெண்ட். வாஸ்குலார் பண்டில்லாம் சேர்ந்து ஒரு ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ ஈச் வாஸ்குலார் பண்டில் பார்த்தீங்கன்னா கன்ஜாயின் ஓப்பன் வித் என்டார்க் புரோட்டோசைலம். அதாவது கன்ஜாயின் ஓப்பன் என்டார்க் புரோட்டோசைலம்னா என்ன? கன்ஜாயின்னா என்ன? ஒரே ரேடியஸில் இருக்கும் சைலமும் ஃப்ளோயமும். இது வந்து ஸ்டெம்மில், அதனால லீஃபும் ஸ்டெம்மும் எப்போவுமே கன்ஜாயிண்டாக இருக்கும். அண்ட் ஓப்பன்னா என்ன? ரெண்டுக்கும் நடுவில், சைலமுக்கு ஃப்ளோயமுக்கு நடுவில் வாஸ்குலார் கேம்பியம் இருக்கும். அது செகண்டரி க்ரோத் இருக்கும். அண்ட் என்டார்க் புரோட்டோசைலம். என்டார்க் புரோட்டோசைலம்னா என்னப்பா? ஒரு சைலம் ஃபார்ம் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு சைலமை புரோட்டோசைலம் சொல்லுவோம், செகண்ட் ஃபார்ம் சைலமை மெட்டாசைலம்னு சொல்லுவோம். எப்போவுமே ஸ்டெம்மில் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோசைலம் டுவோர்ட்ஸ் த சென்டர் பித்து நோக்கி இருந்தது அப்படின்னா அதை என்டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட்டில் பார்த்தீங்கன்னா புரோட்டோசைலம் டுவோர்ட்ஸ் த பெரிஃபரி நோக்கி இருக்கும். ஸ்டெம்மில் டுவோர்ட்ஸ், அதாவது புரோட்டோசைலம் டுவோர்ட்ஸ் சென்டர் நோக்கி இருக்கிறதுனால இதை என்டார்க் புரோட்டோசைலம் அப்படின்னு சொல்கிறோம். A large number of rounded parenchymatous cells with large intercellular space which occupies the central portion of the stem constitute the pith. இப்போ பித்துனா என்னப்பா? நடுவில் வந்து லார்ஜ் ரவுண்டட் parenchymatous cells, லார்ஜ் intercellular space இருக்கும், சென்ட்ரல் போர்ஷனாக ஆக்குப்பை பண்ணியிருக்கும். இதுக்கு பேர் தான் பித் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பிக்சர்ஸை பார்க்கலாம். இப்போ இந்த பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா பிலோ த எபிடர்மிஸ்க்கு கீழே ஒரு செமிலுனார் பேச்சஸ் வந்து இருக்கும். இதான் செமிலுனார் பேச்சஸ். இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பெரிசைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெரிசைக்கிள் பார்த்தீங்கன்னா விச் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமேட்டஸ் செல்ஸ். ஓகே, இந்த பெரிசைக்கிள் எங்கே இருக்கும்? எபோ த ஃப்ளோயமுக்கு மேலே எண்டோடர்மிஸ்க்கு கீழே ஒரு செமிலுனார் பேச்சஸ் ஆன பெரிசைக்கிள் வந்து இருக்குது. ஓகே, பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் பாருங்கள். இன் பிட்வீன் இந்த வாஸ்குலார் பண்டிலில் ஒரு ரேஸ் மாதிரி வந்து போயிட்டு இருக்கா. இதுதான் மெடுலரி ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்கவே, இதான் மெடுலரி ரேஸ்னா என்ன? இந்த பேரன்கைமேட்டர் செல்ஸ் இன் பிட்வீன் த வாஸ்குலார் பண்டிலுக்கு நடுவில் இப்படி ஒரு ரேஸ் மாதிரி வந்து போகும். இதுக்கு பேர் தான் மெடுலரி ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாஸ்குலார் பண்டில்னா என்ன? சைலமும் ஃப்ளோயமும். இப்போ டுவோர்ட்ஸ் த சென்டர் நோக்கி இருக்கிறது எப்போவுமே சைலம்பா, டுவோர்ட்ஸ் பெரிஃபரி நோக்கி இருக்கிறது எப்போவுமே ஃப்ளோயம். அப்போ இந்த வாஸ்குலார் பண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கா? எஸ், இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கேம்பியல் ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைகாட் ஸ்டெம்மோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்குலார் பண்டில் வந்து ரிங் ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கிறதா. இப்போ புரோட்டோசைலம்னா என்ன? ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு சைலமை புரோட்டோசைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லேட்டர் ஃபார்ம்டு சைலமை மெட்டாசைலம். இது வந்து மெட்டாசைலம்பா, இது வந்து புரோட்டோசைலம். இப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம்மில், அதாவது மறக்கக்கூடாது, ஸ்டெம்மில் புரோட்டோசைலம் வந்து டுவோர்ட்ஸ் த சென்டர், இதான் சென்டர் பித்தை நோக்கி இருக்கிறது. அதாவது இது புரோட்டோசைலம்னு வச்சுக்கோங்க. இது வந்து புரோட்டோசைலம். எஸ், புரோட்டோசைலம். இந்த புரோட்டோசைலம் டுவோர்ட்ஸ் சென்டர், அதாவது சென்டர் பித்து நோக்கி இருந்தது அப்படின்னா இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா என்டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. என்டார்க், ENDARCH, என்டார்க் அப்படின்னா என்னன்னா புரோட்டோசைலம் டுவோர்ட்ஸ் சென்டர் பித்து நோக்கி இருக்கிறது என்டார்க். அடுத்து இது எப்போவுமே எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்டெம்மில் வந்து இருக்கும். ஓகே, இப்போ பித்து வந்து என்ன? லார்ஜ் பேரன்கைமேட்டர் செல்ஸ் வித் லார்ஜ் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கும் பித்தில். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மோனோகாட் ஸ்டெம். இப்போ டைகாட் ஸ்டெம் நம்ம பார்த்துட்டோமா? இப்போ மோனோகாட் ஸ்டெம். The monocot stem has a sclerenchymatous hypodermis and a large number of scattered vascular bundles, each surrounded by a sclerenchymatous bundle sheath. இப்போ மோனோகாட் ஸ்டெம் பார்த்தீங்கன்னா sclerenchymatous hypodermis. இப்போ டைகாட் ஸ்டெம்மோட ஹைப்போடெர்மிஸ் என்னப்பா?
கொலன்கைமேட்டஸ். இப்போ மோனோகாட் ஸ்டெம்மோட ஹைப்போடெர்மிஸ் என்ன? ஸ்க்ளீரன்கைமேட்டஸ். அது இல்லாமல் லார்ஜ் நம்பர் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் வந்து ஸ்கேட்டர்டாக இருக்கும். ஒவ்வொரு வாஸ்குலர் பண்டிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரன்கைமேட்டஸ் பண்டில் ஷீத் இருக்கும். அண்ட் எ லார்ஜ் கான்பியஸ் பேரன்கைமேட்டஸ் கிரவுண்ட் டிஷ்யூ. அது இல்லாமல் பேரன்கைமேட்டஸ் கிரவுண்ட் டிஷ்யூ இருக்கும். இப்போ த வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் கன்ஜாயின்ட் க்ளோஸ்ட். கன்ஜாயின்ட் க்ளோஸ்ட்னா என்ன? சேம் ரேஸில் வந்து இருக்கிறது கன்ஜாயின்ட். க்ளோஸ்ட்னா வாஸ்குலர் கேம்பியம் இல்லாதது. இப்போ பெரிஃபரல் வாஸ்குலர் பண்டில் ஜென்ரலி ஸ்மாலர் தேன் த சென்ட்ரலி லொக்கேட்டட் ஒன். த ஃப்ளோயம் பேரன்கைமா இஸ் ஆப்சென்ட். ஃப்ளோயம் பேரன்கைமா ஆப்சென்ட் அண்ட் வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டிஸ் வந்து present within the vascular bundle. இப்போ நம்ம பிக்சரை பார்த்துட்டு வரலாம். மோனோகாட் ஸ்டெம்மோட அவுட்டர் லேயர் வந்து என்னப்பா இருக்கும்? விச் இஸ் மேட் அப் ஆஃப் எபிடெர்மிஸ். அது இல்லாமல் இதில் வந்து ஹைப்போடெர்மிஸ் இருக்கும். பிலோ த எபிடெர்மிஸ் ஹைப்போடெர்மிஸ். ஆனால் ஹைப்போடெர்மிஸ் ஆஃப் மோனோகாட் ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா விச் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமேட்டஸ் செல்ஸ். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கும். வாஸ்குலர் பண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டடாக இருக்கும். அப்படியே வந்து தூவி விட்ட மாதிரி இருக்கும். இதில் என்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ்னால் ஒவ்வொரு வாஸ்குலர் பண்டிலை சுற்றியும் விச் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமேட்டஸ் பண்டில் ஷீத் வந்து இதை சரௌண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இதோட கிரவுண்ட் டிஷ்யூ, இந்த கிரவுண்ட் டிஷ்யூஸில் நிறையா பேரன்கைமேட்டஸ் கிரவுண்ட் டிஷ்யூ இருக்கும். அது இல்லாமல் இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரிஃபெரினா என்னப்பா? வெளிப்புறத்தில் இருக்கிறது. இது வந்து ஸ்மாலராக இருக்கும் கம்பேர்ட் டு த சென்டர். சென்டரில் பாருங்கள் இஸ் அ பிக்கர் வாஸ்குலர் பண்டில் வந்து இருக்குது. வாஸ்குலர் பண்டிலை சுற்றியும் ஸ்க்ளீரன்கைமேட்டஸ் பண்டில் ஷீட், பேரன்கைமேட்டஸ் கிரவுண்ட் டிஷ்யூ இருக்கும். பெரிஃபரல் வாஸ்குலர் பண்டில் ஸ்மாலாக இருக்கும் கம்பேர்ட் டு த சென்ட்ரல் ஒன். ஓகே, அது இல்லாமல் இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ்க்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டிஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் மோனோகாட் ஸ்டெம்மில் வந்து இருக்காது. இதோட வாஸ்குலர் பண்டில், மோனோகாட் ஸ்டெம்மோட வாஸ்குலர் பண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஜாயின் க்ளோஸ்டாக இருக்கும். கன்ஜாயின்னா என்னப்பா? சேம் ரேஸில் இது வந்து ஜைலம் அப்படின்னா இது வந்து ஃப்ளோயம் இப்படி இருக்கும். தேர் இஸ் நோ கேம்பியம் பிட்வீன் த ஜைலம் அண்ட் த ஃப்ளோயம். ஸோ இதில் வந்து செகண்டரி க்ரோத் இருக்காது. அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா கன்ஜாயின் அண்ட் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து ஃப்ளோயம் பேரன்கைமா வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும் மோனோகாட் ஸ்டெம்மில். டார்சிவென்ட்ரல் லீஃப். டார்சிவென்ட்ரல் லீஃப் ஆஃப் டைகாட்லிடன்ஸ் பிளான்ட். டைகாட்லிடன்ஸ் பிளான்ட்டோட லீஃபோட டார்சல் வென்ட்ரல் செக்ஷன். ஓகே, த வெர்டிக்கல் செக்ஷன் ஆஃப் டார்சிவென்ட்ரல் லீஃப் த்ரூ த லாமினா ஷோஸ் 3 மெயின் பார்ட்ஸ். அதாவது வெர்டிக்கல் செக்ஷன்னா என்னப்பா? இப்படி ஒரு லீஃப் இருக்குது அப்படின்னா இப்படியே நம்ம கட் பண்ணி நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறது. ஓகே, த்ரூ த லாமினாவில் லீஃப் தான் லாமினான்னு சொல்லுவாங்க. ஷோஸ் 3 மெயின் பார்ட்ஸ் வந்து நமக்கு காமிக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம்லி எபிடெர்மிஸ், மீசோஃபைல் செல்ஸ் அண்ட் த வாஸ்குலர் சிஸ்டம். அதாவது வெளியில் உள்ளதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மீசோஃபைல் செல்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எபிடெர்மிஸ், மீசோஃபைல் அண்ட் த வாஸ்குலர் சிஸ்டம். இப்போ எபிடெர்மிஸ் which covers both the upper surface and the lower surface. அப்போ எபிடெர்மிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃபோட அப்பர் சர்ஃபேஸ்லையும் எபிடெர்மிஸ் இருக்கும், லோவர் சர்ஃபேஸ்லையும் எபிடெர்மிஸ் இருக்கும். அதில் அப்பர் சர்ஃபேஸில் எபிடெர்மிஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அடாக்சியல் எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடாக்சியல். அதே மாதிரி லோவர் சர்ஃபேஸில் வந்து எபிடெர்மிஸ் இருக்குல்ல, அதை வந்து அபாக்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அபாக்சியல் எபிடெர்மிஸ், அபாக்சியல். அடாக்சியல் அப்படின்னா அப்பர் எபிடெர்மிஸ், அபாக்சியல் அப்படின்னா லோவர் எபிடெர்மிஸ். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்கார்றோம்ல, அப்போ லோவர் சைட் ஆஃப் த லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா அபாக்சியல் எபிடெர்மிஸ். ஓகே, அஸ் அ கான்ஸ்பியஸ் கியூட்டிக்கல். ஓகே, இதில் வந்து ஒரு கான்ஸ்பியஸ் கியூட்டிக்கல் வந்து இதை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. த அபாக்சியல் எபிடெர்மிஸ் ஜென்ரலி பியர்ஸ் மோர் ஸ்டொமேட்டா. இதான்ப்பா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் டிஃப்ரென்ஸ். அதாவது அபாக்சியல் எபிடெர்மிஸ் கீழே உள்ள ஒரு லீஃபுக்கு கீழே உள்ள எபிடெர்மிஸ் பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் ஸ்டொமேட்டா வந்து இருக்கும் தேன் த அடாக்சியல் எபிடெர்மிஸ். அடாக்சியல் எபிடெர்மிஸை கம்பேர் பண்ணுறதை விட லோவர் சர்ஃபேஸான அபாக்சியல் எபிடெர்மிஸில் தான் மோர் ஸ்டொமேட்டா இருக்கும். ஓகே, த லேட்டர் மே ஈவன் லேக்ஸ் டொமேட்டோ. லேட்டர் அப்படின்னா லேக்ஸ் டொமேட்டோ. டொமேட்டோ வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இங்கே அப்பர் சர்ஃபேஸான அடாக்சியல் சர்ஃபேஸில் த டிஷ்யூ பிட்வீன் த அப்பர் அண்ட் த லோவர் எபிடெர்மிஸ் இஸ் கால் த மீசோஃபைல். அதாவது அப்பர் எபிடெர்மிஸ்க்கும் லோவர் எபிடெர்மிஸ்க்கும் நடுவில் உள்ள டிஷ்யூஸை என்னன்னு சொல்கிறாங்கன்னா மீசோஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. த மீசோஃபைல் விச் பொசஸ் குளோரோபிளாஸ்ட் அண்ட் கேரி அவுட் ஃபோட்டோசிந்தசிஸ். இப்போ இங்கே பாருங்கப்பா, இதுதான் மீசோஃபில் செல்ஸ். இந்த மீசோஃபில் செல்ஸில் தான் குளோரோபிளாஸ்ட் இருக்குது. இந்த குளோரோபிளாஸ்ட் மூலமாக தான் நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. ஓகே,
Mesophyll cells which possess chloroplast and carry out photosynthesis is made up of parenchyma cells. இப்போ எபிடெமிஸ்க்கும் பண்டில் ஷீத்துக்கும் நடுவில் உள்ள செல்ஸை தான் வந்து மீசோஃபில் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மீசோஃபில் செல்ஸில் குளோரோபிளாஸ்ட் இருக்குது which carries photosynthesis நம்மளுக்கு தெரியும். மீசோஃபில் செல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா which is made up of, இது மீசோஃபில் செல்ஸ் வந்து made up of parenchymatous செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த parenchymatous செல்ஸ் வந்து 2 டைப்பில் இருக்கும்பா. அதாவது டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பாலிசைட் மீசோஃபில், பாலிசைட் பேரன்கைமா, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாஞ்சி பேரன்கைமா, பாலிசைட் பேரன்கைமா, இன்னொன்று வந்து ஸ்பாஞ்சி பேரன்கைமா. அதை தான் நமக்கு பாலிசைட் மீசோஃபில், ஸ்பாஞ்சி மீசோஃபில் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 டைப் ஆஃப் செல்ஸ், ஒன்று பாலிசைட் பேரன்கைமா, இன்னொன்று வந்து ஸ்பாஞ்சி பேரன்கைமா. ஓகே, அடாக்சியலி பிளேஸ்ட் பாலிசைட் பேரன்கைமா இஸ் மேட் அப் ஆஃப் எலாங்கேட்டட் செல்ஸ். அடாக்சியல்னா என்னப்பா? அப்பர் சர்ஃபேஸ். அப்பர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த மீசோஃபில் பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் வந்து எலாங்கேட்டடாக இருக்கும். elongated cell which are arranged, எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா vertically and parallel to the each other. இப்போ அடாக்சியலி பிளேஸ்ட், அடாக்சியல்னா பிலோ த அப்பர் எபிடெமிஸ்க்கு கீழே உள்ள மீசோஃபில் செல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப் ஆஃப் பேரன்கைமா இருக்குது. ஒன்று பேரன்கைமா, ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இப்போ அடாக்சியலி பிளேஸ்ட் அந்த பாலிசைட் பேரன்கைமா பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இருக்கும் அண்ட் parallel to the each other, ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும். The oval or round and loosely arranged spongy parenchyma is situated below the palisade cells and extend to the lower epidermis. அதாவது palisade parenchymaவுக்கு கீழே oval and round ஷேப்பில் வந்து லூஸாக அரேஞ்ச்டாக இருக்கக்கூடிய அந்த parenchyma cells வந்து எது வரைக்கும் எக்ஸ்டெண்டாக இருக்கும் அப்படின்னா up to the lower epidermis வரைக்கும் எக்ஸ்டெண்டாக இருக்கும். There are numerous large spaces and air cavities between these cells. அந்த spongy parenchyma cellsக்கு நடுவில் large air cavities வந்து இருக்கும்பா. அப்போ இப்படி வந்து ஸ்பாஞ்சி பேரன்கைமல் செல்ஸ் இருக்குது அப்படின்னா நடுவில் வந்து நல்ல லார்ஜ் கேவிட்டிஸ் வந்து இருக்கும். The vascular system includes vascular bundles which can be seen in the veins and the midrib. இப்போ vascular system வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீஃபோட வெயின்ஸில், வெயின்ஸ்னால் என்ன, நடுவில் எப்படி இருக்கும்ல, வெயின்ஸில் இருக்கும், இல்லைனா மிட்ரிப், நடுவில் உள்ளது மிட்ரிப். இந்த வெயின்ஸில் வந்து வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கும். த சைஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் ஆர் டிபெண்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த வெயின்ஸ். இப்போ வெயின் வந்து என்ன சைஸில் இருக்கோ, இப்போ குட்டி வெயின்னா குட்டி வாஸ்குலர் பண்டில், பெரிய வெயின்னா பெரிய வாஸ்குலர் பண்டில் இருக்கும். த வெயின்ஸ் வேரி இன் திக்னஸ் இன் த ரெட்டிகுலேட் வீனேஷன் ஆஃப் த டைகாட் லீவ்ஸ். அதாவது ரெட்டிகுலேட் வீனேஷன்னா என்ன, இப்போ டைகாட் லீவ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வீனேஷன் வந்து ரொம்ப கச்சம்னு இருக்கும்ல. அப்போ the veins vary in thickness in the reticulate venation of the dicot leaves. Dicot leavesல அதோட veins வந்து various thicknessல இருக்கும். The vascular bundles are surrounded by a layer thick walled called bundle sheath cells. ஒவ்வொரு vascular bundleum பார்த்தீங்கன்னா which is surrounded by the bundle sheath cells. Look at figure 6.5a and find the position of xylem in the vascular bundle. ஓகே, இப்போ 6.5a பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடியே நம்ம சொன்னோம், மேலே உள்ளது அடாக்சியல் எபிடர்மிஸ், கீழே உள்ளது பார்த்திங்கன்னா அபாக்சியல் எபிடர்மிஸ். அபாக்சியல் எபிடர்மிஸில் தான் ஸ்டொமேட்டா நிறையா இருக்கும். இதில் வந்து லேக் ஆஃப் ஸ்டொமேட்டா தான் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்குலார் பண்டில். வாஸ்குலார் பண்டிலை சுற்றியும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்டில் ஷீத் செல்ஸ் வந்து இருக்கும் விச் என்க்ளோஸ் த xylem and the phloem. xylem-உம் phloem-உம் இதில் என்க்ளோஸ்டாக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா பேரலாக லாங் எலாங்கேட்டடான மீசோஃபைல் செல்ஸ் வந்து இருக்கும். இந்த மீசோஃபைல் செல்ஸ் பார்த்திங்கன்னா விச் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா. மேலே உள்ளது பாலிசைட் பேரன்கைமா. இந்த பாலிசைட் பேரன்கைமாவுக்கு கீழே லூஸ்டாக அரேஞ்ச்டான ஸ்பாஞ்சி பேரன்கைமா செல்ஸ் வந்து இருக்கும். இந்த ஸ்பாஞ்சி பேரன்கைமா செல்ஸ்க்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஏர் கேவிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லிடன்ஸ் பிளான்ட் வந்து பார்க்கலாங்க. isobateral leaf monocotyledons plant. The anatomy of isobateral leaf is similar to that of the dorsiventral leaf in many ways. அதாவது anatomy பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும் dorsiventral leafக்கு. It shows the following characteristic difference. இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. In an isobateral leaf, isobateral leafல பார்த்தீங்கன்னா the stomata are present on both surface. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் என்ன பார்த்தோம், dorsiventral leafல stomata present வந்து more in the lower epidermis. அதாவது அபாக்சியல் சர்ஃபேஸில் தான் மோர் எபிடர்மிஸ் இருக்கும். இதில் ஸ்டொமேட்டா பார்த்தீங்க அப்படின்னா போத் சர்ஃபேஸ்லையும் ஸ்டொமேட்டா இருக்குது ஆஃப் த எபிடர்மிஸ். அந்த மீசோஃபில் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு பாலிசைட் பேரன்கைமா அண்ட் த
ஸ்பாஞ்சி பேரன்கைமா. மெசோஃபில் வந்து டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்காது. அண்ட் ஆல்சோ ஸ்டொமேட்டா வந்து போத் த சர்ஃபேஸில் இருக்கும். இன் கிராஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா certain adaxial epidermal cells along the veins modify themselves into large empty colorless cells. அதாவது இன் கிராசஸ் புல்லில் அடாக்சியல் எபிடர்மல் செல்ஸ் மேலே உள்ள எபிடர்மல் செல்ஸ் இருக்குல்ல அலாங் த வெயின்ஸ் அதோட வெயின்ஸோட சேர்ந்து மாடிஃபை தெம்செல்ஸ் இன்டு லார்ஜ் எம்டி அண்ட் கலர்லெஸ் செல்ஸாக இருக்கும். தீஸ் ஆர் கால் வந்து புல்லிஃபார்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடிஃபைட் எபிடர்மல் செல்ஸ் தான் புல்லிஃபார்ம் செல்ஸ். அது எப்படி இருக்கும்னா லார்ஜ் எம்டி கலர்லெஸ்ஸாக இருக்கும். when the bulliform cells in the leaves have absorbed water. இப்போ அந்த லீஃபில் உள்ள bulliform cells வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்னா அண்ட் ஆர் டர்ஜிட் அது வந்து உப்பிரும். the leaf surface வந்து அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்கும். வெளியே வந்து எக்ஸ்போஸ்டாக தெரியும். when they are flaccid ஃப்ளாசிட்னா சுருங்கிருச்சு அப்படின்னா டியூ டு வாட்டர் ஸ்ட்ரெஸ்னால் வாட்டர் இல்லாத நேரத்தில் அது வந்து சுருங்கிருச்சு அப்படின்னா they make the leaves curl inwards to minimize the water loss. அப்போ இது என்ன பண்ணும் இந்த புல்லிஃபார்ம் செல்ஸு ஃப்ளாசிட் ஆகி வாட்டர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸில் இலையை வந்து கேர்ள் பண்ண வைக்கும். கேர்ள்னா இலையை வந்து சுருட்டிடும் உள்நோக்கி. எதுக்கு அப்படின்னா டு மினிமைஸ் த வாட்டர் லாஸை வந்து தடுக்கிறதுக்காக. Okay, the parallel venation in monocot leaves is reflected in the near similar size of vascular bundles except in the main veins. அதாவது parallel veins in monocot leaves. இப்போ monocot leavesல parallel veins இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாமே வந்து similar veins தான். அப்போ similar size of vascular bundles தான் இருக்கும் except in the main veins. அதாவது vertical section of leaf எடுத்து பார்த்தோம் அப்படின்னா parallel veins இருக்கக்கூடிய leavesல vertical section எடுத்து பார்த்தோம்னா all the vascular bundles வந்து சிமிலராக இருக்கும் except வந்து midrib அப்படின்னு சொல்கிறாங்க. isobateral leaf-ஓட section மேலே இருக்கிறது அப்பர் எபிடர்மிஸ் அடாக்சல் எபிடர்மிஸ், கீழே உள்ளது வந்து லோவர் எபிடர்மிஸ் அபாக்சல் எபிடர்மிஸ். இதில் ஸ்டொமேட்டா பார்த்தீங்கன்னா போத் அப்பர் அண்ட் லோவர்லேயும் ஸ்டொமேட்டா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அது இல்லாமல் வேறு என்ன மீசோஃபில் செல்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்காது. லைக் நம்ம டார்சிவென்ட்ரல் லீஃப் பார்த்த மாதிரி பைட் பேரன்கைமா ஸ்பாஞ்சி பேரன்கைமாங்கிறது டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்காது. அது இல்லாமல் ஸ்டொமேட்டாவுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அது சப்ஸ்டொமேட்டல் கேவிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதில் இம்பார்ட்டண்டான செல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டுவர்ட்ஸ் சென்டர் xylem இருக்கும், xylem phloem. இந்த வாஸ்குலார் பண்டில் வந்து அக்கார்டிங் டு த வெயினோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஃபார்ம் செல்ஸ்னு ஒன்று இருக்கும்ப்பா. லார்ஜ் எம்டி ஓப்பன் கேவிட்டியாக இருக்கும். இதோட வாட்டரை அப்சர்வ் பண்ணும்போது இது டர்ஜிடிட்டி ஆகி லீஃபை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். அப்போ வாட்டர்லெஸ் சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாசிடாக ஆகிட்டு லீஃபை வந்து கேர்ள் பண்ணி டு ப்ரிவெண்ட் த வாட்டர் லாஸ் பண்ணும்.